இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானது கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாங்க. வடகம் பொரிஞ்சிச்சுங்க. 5 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தொக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா இருக்குங்க. புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. வாழைக்காவை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு செகண்ட் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சமைக்கும் போது எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சா நல்லா இருக்குங்க.